தமிழர்கள் என்றாலே ஒரு கொடுமையானவர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்ற பார்க்கிற போக்கு இங்கே இருக்கு. இப்ப என்னுடைய கடவுச்சீட்டு 14 ஆண்டுகளாக ஏன் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது? நீதிமன்றம் கொடு என்று சொன்ன பிறகும் ஏன் இந்த அரசு கொடுக்க மறுக்கிறது? காரணம் என்ன? நாங்கள் தமிழர்கள், நான் தமிழன். ஈழத்தாயகத்தில் நம் மக்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள்? இந்த மொழியை பேசியதால். பிஞ்சு குழந்தைகள் கரிக்கட்டாக விழுந்தார்களே, நாம் என்ன மொழி பேசுவோம் என்று தெரியாத பிறந்த குழந்தைகள் எல்லாம் செத்து மடிந்தார்களே. காரணம் என்ன? இந்த இனத்தில் பிறந்ததால். அதனாலேயே இங்கு இஸ்லாத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாலேயே என் மக்கள் இந்த மண்ணிலே அளப்பரிய துன்பத்தையும் துயரத்தையும் தூக்கி சுமக்கிறார்கள். தாங்க முடியாத கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள். இன்னொரு நிலையத்திலே தமிழன் என்றால் ஒரு சோதனை, இஸ்லாமியன் என்றால் ஒரு சோதனை. இதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். நான் அனுபவித்தவன் என்கிற முறையில் சொல்லுகிறேன். விடுதலை என்ற சொல்லிற்கு யாருக்கு பொருள் புரியும்? அடிமை நிலையில் இருந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட ஒரு மகனுக்குத்தான் விடுதலை, சுதந்திரம் என்ற சொல்லின் பொருள் புரியும். அதனால் தான் 4 நூற்றாண்டுகளாக சிறை கொட்டடியிலே வாடுகிற என் உயிர் இஸ்லாமிய சொந்தங்களின் விடுதலைக்காக விடுதலை செய் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த நிலத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். அவர்கள் செய்யவில்லை என்றால், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே அதிகாரத்தை, அதே அரசை மக்கள் கையில் எடுப்பதுதான். ஒரு நாள் இந்த அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம், எம் மக்களை விடுதலை செய்வோம். இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். என் மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டலைகிறார்கள். அற்ப வாக்குக்கு அலைவார்கள். உங்களையும் என்னையும் ஒரு உயிராக மதிக்க மாட்டார்கள். இது அல்லாமைதானே. அவர்களுக்கு நமது உரிமையோ உணர்வோ உயிரோ முக்கியம் அல்ல, நமது ஓட்டு மட்டும்தான். ஏன் இந்த உலமாக்களை போன ஆண்டு கூட்டி மாநாடு போடவில்லை? 16 இடத்தில் இருக்கிறது. ஏன் அண்ணா, எங்க அண்ணா தடாரங்க ஏன் போன ஆண்டு போடவில்லை? அதற்கு முந்தைய ஆண்டு போடவில்லை? ஏன் இப்போது நடக்கிறது? ஏனென்றால் இந்த அடுத்த மாசம் தேர்தல் வர இருக்கிறது. அதனால் போன ஆண்டு பொங்கலுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்கவில்லை? இப்போது 3000 ஏன் கொடுக்கிறார்கள்? அடுத்த மாதம் தேர்தல். போன ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு எதற்காக மடிக்கணினி கொடுக்கவில்லை? இந்த ஆண்டு ஏன் அடுத்த மாதம் தேர்தல்? இவர்கள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மட்டும்தான் மக்களுக்கான அரசியல், மக்கள் அரசியல் செய்வோம். அவர்கள் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் செயல் அரசியல், சேவை அரசியல் செய்வோம்.